ஹாய். மாஸ்டர்பேஷன் மசில் குரோத்த அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்டர்நெட்ல உலாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணா டெஸ்டோஸ்டெரோனோட லெவல் குறைஞ்சு மசில் கெயின பாதிக்கும்னு சொல்றாங்க. சரி மாஸ்டர்பேட் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்டடியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீரம் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் பார்த்தீங்கன்னா, 7 நாளுக்கு அப்புறம் மாஸ்டர்பேட் பண்ணாதனால 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 7வது நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆயிருக்கு. சில பார்ட்டிசிபென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, 3 வாரமா பண்ணாம இருந்ததுனால சீரம் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து இது ஒரு சேஃபான விஷயம். மாஸ்டர்பேட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்கு. அதையும் கொஞ்சம் கவர் பண்றேன். நம்ம பாடி மாஸ்டர்பேட் ஆர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆன பிறகு என்ன ஆகும்னா, புரோலாக்டின்ற ஹார்மோன நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். இது 10 to 20 மினிட்ஸ் நம்ம உடம்புல இருக்கும். இந்த புரோலாக்டின் ஸ்பைக்னால என்ன ஆகும்னா, அடுத்து நம்ம செக்ஷுவல் டிசைரை வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த புரோலாக்டின் இன்க்ரீஸ்னால என்ன ஆகும்னா, டோபமைன் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்க ஹார்ட் ரேட், அட்ரினலைன் லெவல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால. 2016, 2019 ஒரு ஸ்டடியில பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷனால அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸும் சரி, எக்ஸர்சைஸ் பெர்ஃபார்மன்ஸும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல. ஸோ மாஸ்டர்பேஷன் சேஃபான்னு பார்த்தீங்கன்னா, மசில் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, அது ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த போறது கிடையாது. ஒரு சில ஸ்டடீஸ்ல வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணலன்னா டெஸ்டோஸ்டெரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றத ஜஸ்டிஃபைடா நம்ம ஏத்துக்க முடியாது. செக்ஷுவல் ஆக்டிவிட்டில தள்ளி இருந்து டெஸ்டோஸ்டெரோனை பத்தி நீங்க ஒரி பண்ணீங்கன்னா, மசில் குரோத்துக்கு அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா டயட். சில நியூட்ரிஷன் லைக் ஜிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ல குறைக்க ஆரம்பிக்கும் மாஸ்டர்பேஷனையும் தாண்டி. ஆனா ஜிங்க் குறைபாடு இருந்தால் தான். ஒரு சில பேர் ஹெல்த்தியா இருந்து பேலன்ஸ்டு டயட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஜிங்க் எடுக்கறனால டெஸ்டோஸ்டெரோன் லெவல் எதுவும் இம்ப்ரூவ் ஆக போறது கிடையாது. அதே மாதிரி லோ ஃபேட் டயட் ஃபாலோ பண்றதும் தப்பு தான். அதுவும் டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டெஸ்டோஸ்டெரோன்ல சேஞ்சஸ் நார்மல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால எதுவும் மசில் கெயின்ல பாதிக்க போறது இல்ல. அடுத்து நம்பர் 2 என்னன்னா 2011ல ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அதுல சரியா தூங்காததுனால 10 to 50% ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 7 to 8 ஹவர்ஸாக தூங்க பாருங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் லெவலை அதிகப்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், பாடி பில்டிங்கு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ்னால இன்க்ரீஸ் ஆன டெஸ்டோஸ்டெரோன் மாஸ்டர்பேஷனால மசில் growth அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக இல்லை. அதையும் தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்க மசில் கெயினை மேக்ஸிமைஸ் பண்ணு. அதுதான் உங்க ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்றது, குவாலிட்டியான ஸ்லீப் இருக்கிறது, ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபாலோ பண்ணும். ஒருவேளை மாஸ்டர்பேஷனால உங்க எக்ஸசைஸ் ஆர் அதர் திங்ஸ் நீங்க பாதிக்குதுன்னா அதுல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. இல்லாட்டினா நீங்க அதை பண்ணிட்டு அதனால வந்து நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்கலன்னா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு லாஸும் இல்லை. உங்கள் கெயின்ஸும் சேஃபாக இருக்கும். ஸோ லைஃப்பில் எல்லாமே மாட்ரேஷன் தான். மாட்ரேஷன் இஸ் த கீ. தேங்க்யூ.